சபரிமலை ஐயன் தரிசனம் என்பது பல பேரோட கனவாக இருந்தாலும் சிலருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு. எங்களது பயணம் விராலிமலை, மணப்பாறை, திண்டுக்கல், வத்தலக்குண்டு, தேனி, கம்பம், குமிளி வழியாக கேரளம், வண்டிப்பெரியார், குட்டிக்கானம், முண்டக்கயம், பனைக்காஞ்சரா, நிலக்கல் வந்தடைந்தது. நிலக்கல்லில் இருந்து அனைத்து வாகனமும் அங்கு நிறுத்தப்பட்டு பம்பாவுக்கு கேரள அரசு பேருந்துக்காக செல்ல வேண்டும். கார் மட்டும் பம்பாவில் இறக்கிவிட்டு மீண்டும் நிலக்கல்லுக்கு வர வேண்டும். அங்கு உள்ள நிலவரம். பம்பை செல்லும் முன்னே கருடன் வட்டமிட்டு அழகான அந்த தருணம், ஐயன் நம்மை வரவேற்பது போன்ற அந்த ஒரு அமைப்பு. புனிதமான பம்பை நதி, பல நோய்கள் தீரும் அந்த புண்ணிய நதியான பம்பை நதியில் நீராடுவதற்கு முன்பு அந்த கரையில் இருக்கும் ஐயனை பாருங்கள். என்ன ஒரு அருமையான அழகு! மலைக்கு நடுவே இப்படி மலைக்கு வைக்கும் சிலை. மக்கள் கூட்டம் பம்பை நதியில் பறந்து காணப்பட்ட அந்த தருணம் அதிகாலை 5 மணி. கார்த்திகை மாதத்திற்கு நிகராக இந்த பங்குனி மாதத்திலும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் நிறைந்த பம்பை நதி. அதிகாலை நேரத்திலே புனிதமான பம்பை நதியிலே நீராடி அப்படியே ஐயனை காண கிளம்பும் பக்தர்கள். ஐயன் ஆற்றங்கரையில் தவழ்ந்த அந்த அருமையான இடம் எங்கள் கண்ணில் தென்பட்டது. இந்த இடத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள்? கன்னிமூல கணபதியை வணங்குவதற்கு முன்பாக ஐயன் தவழ்ந்த அந்த இடத்தை கடந்து செல்லும் அருமையான தருணம். ராஜசேகர மன்னனால் ஐயன் கண்டெடுக்கப்பட்ட இந்த அருமையான இடம் பம்பை நதிக்கரை. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் கஷ்டங்கள் எல்லாம் இந்த சிதறும் காயை போல சிதறி இன்பங்கள் பெருகி துன்பங்கள் குறைய வேண்டும் என பம்பை கணபதியை இந்த சிதறி தேங்காயை அடித்துவிட்டு வணங்கி அதற்கு பிறகுதான் மலையேற ஆரம்பிப்பது வழக்கம். அழகான அந்த பம்பை கணபதி வீற்றிருக்கும் அருமையான அந்த மலையும் அந்த இடமும் மிக சிறப்பான அந்த தருணம். உங்கள் பார்வைக்கு என்ன ஒரு சிறப்பான அழகு! ஐயனை அப்படியே வணங்கிவிட்டு மலையேற தயாரான பக்தர்கள், அவர்களுடன் நானும். பல்வேறு மாதங்களில் பல்வேறு பூஜைகள் நடைபெறும். மண்டல மகர விளக்கு, கார்த்திகை, மார்கழி, அதுபோன்று பங்குனி மாதம் நடக்கும் இந்த மீன பூஜையும் பங்குனி ஆராட்டும் மிக சிறப்பு. இந்த மாதத்தில் அந்த அருமையான நிகழ்வை காண்பதற்கு தான் நாங்கள் சென்ற அந்த அருமையான தருணத்தை நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நேரத்தையும் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் மூச்சு வாங்கும் நேரத்தில் இந்த முக்கியமான தகவலையும் உங்கள் பார்வைக்காக எடுத்த அந்த அருமையான தருணம். தொடர்ந்து பாருங்கள், கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இது போன்ற வீடியோவை பார்ப்பதற்கு அமன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தள்ளாத வயதினிலும் தடுமாறும் வயதினிலும் இப்படி தவழ்ந்து வரும் இந்த தாயின் அழகை பாருங்கள். ஐயன் முகத்தை காண வேண்டும் என்பதற்காக இப்படி அடிமேல் அடி எடுத்து வைக்கும் இந்த அழகை பாருங்கள். என்ன ஒரு சிறப்பு! இப்படி எட்டாத தூரத்தையும் எட்டி கிடக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி அடிமேல் அடி வைத்து நகரும் அன்னையின் அழகை பாருங்கள். அப்படியே கடினமான நீலிமலை ஏறி அப்பாச்சி மேலே கடக்கும்போது இப்படி
அருமையான அந்த பனிப்படர்ந்த மேகக்கூட்டங்களை பார்க்கும்போது மூச்சும் முட்டும் அந்த மலையை கடந்து செல்லும்போது தென்றலென வீசும் அந்த மேகக்கூட்டத்தின் குளிர் பறந்த அந்த காற்றை கடந்து செல்லும்போது நாம் சரங்குத்தி சபரிபீடம் வந்தடைவோம். வருடத்தில் அந்த ஐயனை தரிசிப்பதற்காக முதல் முறை வருபவர்கள் இந்த சரங்குத்தி விட்டு கடந்து செல்வது வழக்கம். அப்படி அதையும் கடந்து சென்று ஐயன் இருக்கும் அந்த அழகான இடத்தை நோக்கி அலையென திரளும் கடந்து செல்லும் மக்கள் மரக்கூட்டம் வழியாக மெல்ல மெல்ல நடக்கும் பெரியவர்களும் புன்னகையோடு நடக்கும் சிறுவர்களும் நடக்க இயலாதவர்களை சுமந்து செல்லும் தோழிகளும் கண்ணில் தென்பட்டது. இப்படி கடுமையான மலையையும் கடந்து செல்வதற்கு உதவும் இந்த டோலி கடவுள்தான் நமக்கு. நாம் மட்டும் நடக்க முடியாத போது இப்படி இவர்களையும் தூக்கி நடக்கும் திறமையை ஐயன் கொடுத்திருக்கின்றார் என்றார். அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டி அப்படியே மரக்கூட்டம் பாதையிலிருந்து அந்த பனிபடர்ந்த மேகத்தை பார்க்கும்போது பார்ப்பவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பக்தி பரவசம். மூச்சு வாங்கும் நேரத்தில் இந்த முழு மேகக்கூட்டம் படர்ந்திருக்கும் அழகை பார்க்கும்போதும் அதனிடையே இருக்கும் அந்த குரங்கின் அழகையும் என்னவென்று சொல்வது. ஒரு நிமிடம் அதை அப்படியே பார்த்து அதன் புன்னகையும் பார்த்து ரசித்துவிட்டு செல்லும் அருமையான தருணம். சிறப்புமிக்க இந்த நிகழ்வு எத்தனை பேருக்கு வாய்ப்பு? எமக்கு மட்டும் கிடைத்த வாய்ப்பை உங்களுக்கும் பகிர்கின்றேன். தொடர்ந்து பாருங்கள். அருமையான நிகழ்வு. அடுத்தடுத்து இதுபோன்று பல்வேறு தகவல்களும் பதிவிடும். இந்த சூழல் ஐயன் கொடுத்திருக்கின்றார் என்றால் ஐயனை கண்டிப்பாக இருகரம் கூப்பி வணங்க வேண்டும். இந்த இயற்கையான சூழலில் இருபுறமும் மரங்கள் இருக்க அதன் நடுவே நாம் நடந்து செல்லும் அந்த அருமையான தருணம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கண்டிப்பாக கிடைக்காது. சிலருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு. அப்படியே அவர் இருக்கும் சன்னிதானத்தை நோக்கி நகர்ந்து மெல்ல மெல்ல அந்த மலையை பார்க்கும் போது சட்டென வந்து நின்றது 18ஆம் படி நம் கண்முன்னே. அங்கு அந்த மண்டபத்தின் முன் இருக்கும் ஐயன் உருவம் பொறித்த அந்த படத்தையும் விநாயகரையும் அப்படியே வணங்கிவிட்டு நிறைய பேருக்கு தெரியாத அந்த புனித நீராடும் அந்த குளத்திலும் நீராடி அப்படியே காத்திருந்தோம் ஐயனை தரிசிப்பதற்காக. சில இடங்களில் புகைப்படம் எடுப்பதற்கு தடை செய்யப்பட்ட என்பதால் அப்படியே எங்களது ஒளிப்பதிவை நிறுத்திவிட்டு இறைவா, எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த அருமையான தருணத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் எங்களை போன்றவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாய். உன்னை இறைகணம் கூப்பி வணங்கி அனைவரையும் நலமுடன் காப்பாற்றுவாயாக என்று அவரிடம் மனமுருக வேண்டி அவர் முன் நான் வீட்டிருக்கும் அந்த கொடிக்கம்பத்தின் அழகை உங்களுக்கு அர்ப்பணிப்போடு இந்த படம் பிடித்துவிட்டு அப்படியே கீழிறங்க ஆரம்பித்தோம். மெல்ல மெல்ல நடந்து இருபுறமும் அந்த மரங்கள் தவழ்ந்திருக்கும் அந்த நிழலில் மெதுவாக நடந்து அடிவாரம் வருவதற்கு முன்பாக அப்படியே அந்த வயதானவர்களை தூக்கிச் செல்லும் அந்த டோலி என்ன ஒரு அந்த நடையும் என்ன ஒரு சிறப்பான அந்த திறமையும் இவர்களை பாராட்டியே ஆக வேண்டும் என
மனதில் எண்ணி அப்படியே மெல்ல மெல்ல கீழிறங்கி மீண்டும் பம்பை வந்தடைந்தோம். இந்த சிறப்புமிக்க புண்ணிய தலமான ஐயப்பனை தரிசிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்து விட்டாய் என ஐயனுக்கு நன்றியை கூறி, அப்படியே அனைத்து நிகழ்வுகளையும் உங்களுக்காக படம் பிடித்து சிறப்பான இந்த தருணத்தை எப்படி எங்களுக்கு கொடுத்தாய் இறைவா என அவரிடம் மனமுருக வேண்டி அப்படியே கீழிறங்கினோம். இது போன்ற வீடியோவை தொடர்ந்து